வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தினமும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் டாபிக் கவர் பண்ணி வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏலாதி அப்படிங்கிற ஒரு நூலை பத்தி பார்க்க போறோம். அந்த ஏலாதி அப்படிங்கிற நூலு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இந்த ஏலாதி அப்படிங்கிற நூல் எழுதுனது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஏலாதி அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. எழுதி வச்சுக்கோங்க. ஏலாதி 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. இந்த ஏலாதியை இயற்றியவர் யார் அப்படின்னா கனி மேதாவியார் அப்படிங்கிற மாதிரி பேரு. ஓகேங்களா? ஏலாதி இயற்றினது யார் அப்படின்னா கனி மேதாவியார் அப்படிங்கிற மாதிரி பேரு. இவர் வாழ்ந்த நூற்றாண்டு எப்ப அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? கிபி 5ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இந்த ஏலாதி அப்படிங்கறது பாடல்ல கிட்டத்தட்ட ஒரு 6 அறக்கருத்துகள் இருக்கு. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஏலாதியில எத்தனை அறக்கருத்துகள் இருக்கு? 6 அறக்கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத வச்சுக்கணும். ஏன்னா இப்ப டிஎன்பி செட்டப் படி காரணம் கூற்று ஒரு 4 பாயிண்ட கொடுத்துட்டு இது மட்டும்தான் சரி, எதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. சோ இப்ப ஏலாதி அப்படின்னா 6 அறக்கருத்துக்கள் இருக்கு. எழுதுனது யார் அப்படின்னா கனிமேதாவியாரு. கிபி எத்தனாம் நூற்றாண்டு அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு. ஏலாதியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடியது 80 பாடல்கள். அதாவது கடவுள் வாழ்த்து இல்லாம ஏலாதியில் இருக்கக்கூடிய பாடல்கள் 80 அப்படிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து உள்ள பாடல் வரிகள் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நான் சொல்ல போறேன். சோ அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு, வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழையா, நுணுங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான், இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பணியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து, நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாடல் வரிகளை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் எழுதுனது யாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேள்விகள் கேட்பாங்க. சோ இந்த விளக்கத்தையும் சொல்றேன், அந்த விளக்கத்தை எழுதி வச்சுக்கோங்க. என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிறருக்கு பணிந்தும், அதாவது பணிகிறது சொல்ல வந்த பணிந்தவன் எல்லாம் மயந்தவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி பணிவு ரொம்ப முக்கியம். அதாவது விவேகானந்தர் சொல்வாரு, முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள், கட்டளையிடுவதற்கான நேரம் உனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும், அதாவது பிறருக்கு பணிஞ்சிருக்கணும், நல்ல வழியில நடக்கணும். அப்புறம் மாண்புடைய சான்றோர்களின் சொல்ல கேட்கணும், கேட்டும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அப்படின்னா நிறைய, அதாவது நுண்ணறிவு நூல்களை நிறைய படிச்சு, நுண்ணறிவு நூல்கள் நிறைய படிக்கணும், நிறைய நூல்களை வாசிக்கணும், நல்ல நூல்களை வாசிக்கணும். ஆராய்ந்தும் அவை நவிழு மன்னம், அதாவது அதெல்லாம் செயல்படுத்தணும். அதாவது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செயல். அதாவது ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. நமக்கு என்ன தேவைன்னா செயல். அதாவது நம்ம செஞ்சிடணும். ஒரு நல்ல எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களா, சொல்லிக்கிட்டே இரு, ஆனா நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு செஞ்சு காமிக்கணும். சோ நவில் வண்ணம், அதாவது பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர்கள் சொல்லுடை கேட்டும், அப்புறம் நுணுங்கிய நூலறிவு நல்ல அறநூல்களை படித்தும் வாழும் பழியில்லா மன்னனாய் நூல்கள் போற்றும்படி வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோல ஏலாதி பத்தி எல்லா தகவலும் பார்த்தாச்சு. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.